வாங்க மக்களை, எங்கள் தோட்டத்தில் செம்பருத்தி பூவை பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேயே செம்பருத்தி பூ நிறைய பூத்துருக்கு. சாமிக்கு பறிக்கலான்ட்டு போனேன். வாசல் தெளிச்சிட்டு செம்பருத்தி பூ பறிக்க மாடிக்கும் பாதி இருக்குது. மாடியில் சைடில் வெளியிலவும் கொஞ்சம் காமிச்சேன். பாருங்கள், நிறைய பூத்துருக்கு. இன்றைக்கி சாமிக்கு வெள்ளிக்கிழமை, சாமிக்கு நல்ல ஒரு இது தான். நேற்றே நித்திய மல்லி பறிச்சிட்டோம் ஈவினிங்கே. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது செம்பருத்தி பாருங்கள் மக்களே, நிறைய பூக்கும். இன்றைக்கி 20 பூ பூத்துருக்கு. அதை தான் பறிக்க வந்திருக்குறோம். செம்பருத்தினாவே ஒரு அழகு. இது ரொம்ப டார்க் கலர் செம்பருத்தி பாருங்கள், செம்ம டார்க்காக அழகாக இருக்கும். இப்போ பறித்து ஒன்று ஒன்றா வச்சிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகு எங்கள் செம்பருத்தி. நல்லா இருக்குது மக்களே. செம்பருத்தினாவே ஒரு அழகு தானே. அது சாமிக்கு கொடுக்கும்போது இன்னும் இவ்வளோ பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அங்கே ஒரு 2 பூ இருந்தது. இன்றைக்கி நல்ல சாமிக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பூ வாங்கணும்னு இல்லை, இந்த பூவே போட்டாவே போதும்னு நினைக்கிறேன். நிறையவே இருக்குது. நித்திய மல்லியும் இருக்குது. அது ஒரு முழம் வந்தது. அதுவும் நேற்று கட்டினோம். மொத்த பூவும் பறிச்சிட்டேன். உள்ளே திருப்பியும் போயிட்டு உள்ளவும் இருக்குது. இன்னும் ஒரு 4 பூ பறிக்கல, அது உள்ளே இருக்குது. அது அங்கே கேட்டு மாதிரி போட்டிருக்கோம். திருப்பி லாக் எடுத்துகிட்டு அதுவும் பறிச்சுட்டு, இன்றைக்கி சாமி வெள்ளிக்கிழமைக்கு பூ நிறைய இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்க்குற செம்பருத்தி அழகை பாருங்கள், அழகாக இருக்குது. நல்ல டார்க் கலர் மக்களே, லைட்லாம் இல்லை, நல்ல டார்க் கலர். நான் சொன்ன டிப்ஸு தான், வேறு எதுவும் நாங்கள் உரம்லாம் போடுறதில்ல.